வந்துடுறேம்மா. சண்டே தானே, பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். நீங்க ரெடி பண்ணி வைங்க சாப்பாடு, எனக்கு பிடிச்சதா. பை பை. யாருடி போன்ல? எங்க அம்மா தாங்க சண்டே லஞ்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வா. எங்கிட்டதுக்கு சொல்றேன். என்ன போயிட்டு வான்றீங்க? நீங்களும் தானே வரீங்க, எல்லாரும் தான் சேர்ந்து போறோம். மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் அவங்க எனக்கு நியாயமா என்கிட்ட போன் பேசி வாங்க மாப்பிள்ள சாப்பிடுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு போன் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா அப்பா வீட்டுல என்னோட மரியாதைக்கு நீ தான் பொறுப்பு. அதை விட்டுட்டு வாங்க சாப்பிட போலாம் எங்க அம்மா கூப்பிடுறாங்க சொல்ற, அசிங்கமா இல்ல? ஐயோ, அவங்க உங்ககிட்ட போன் கொடுங்க, நான் கூப்பிடுறதாங்க சொன்னாங்க. நான் தான் நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இப்பவே போன் பண்றேன். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிம்மா, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வச்சுறேன். திவ்யா சீக்கிரம் கிளம்பு, 10 நிமிஷம் அம்மா வீட்டுக்கு போனோம். ஏய், இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல ரெடியாக சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இருக்கிற. எனக்கு இன்னும் போன் வரலையே. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ளைன்னு மரியாதையா உங்க அம்மா அப்பா எனக்கு போன் பண்ணி வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருக்கணும்னு. இப்ப அதே மாதிரி மருமகன்னு மரியாதையா அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு